டைகர் முத்துவேல் பாண்டியனா தலைவர் ரஜினி சாரை பாக்குறதுக்கு ஜெயிலர் 2ன்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்றப்போ அதுக்கு விட்ட அனௌன்ஸ்மெண்ட் டீசரே பயங்கரமா இருந்துச்சுன்னா உருட்டெல்லாம் வரல. ஒன்னும் பெருசா இல்லடா. அது என்னமோ தெரியல, ஒரு மாஸ்டர் பீஸ் வந்துட்டாலே தயவு செஞ்சு அதுல செகண்ட் பார்ட்லாம் கை வச்சிடாதீங்கன்னு தான் சொல்ல தோணுது. அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். உங்க காலில் விழுவறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கு, அப்படி பண்ண வேணாம்னு சொல்லி. அதுவும் நான் சொல்லலனே, தமிழ் சினிமா வரலாற்றுல போட்டிருக்கு. என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு எந்த சீக்குவல் படம் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், ஏதோ 1-2 பார்ட் 2 மூவிஸ் கூட நல்லா இருந்திருக்கலாம். அதுவும் பார்ட் 3 பார்ட் 4 போகும்போது அட்டு ஃபிளாப்பா இருக்கும். மித்தபடி எல்லா பார்ட் 2 மூவிஸை பார்த்தாலும் டைரக்டரை பார்த்து கேட்க தோன்ற ஒரே கேள்வி, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அதே ஃபீலிங் தான் பர்சனலா எனக்கு இந்த ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதும். ஏன்னா பீஸ்டுக்கு அப்புறமும் நெல்சன் அண்ணாவை நம்பி போய் ஜெயிலரை பிளாக் பஸ்டர் ஆக்கணும் தான். ஆனா அதுக்காக இதை வச்சு இன்னும் ஒரு 5 பார்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிடலாம் நினைக்க கூடாதுன்னு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எல்லாம் சன் பிக்சர்ஸ் ஒரு அளவுக்கு தான். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஏன் இவ்வளவு நெகட்டிவா பேசுறேன்னா, ஜஸ்ட் என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. ஜெயிலர் அளவுக்கு ஒரு மாசா பயங்கரமான மியூசிக்கோட தலைவரோட வெறித்தனமான ஸ்கிரீன் பிரசன்ஸை விட இன்னும் டபுள் மடங்கா காட்டிட முடியுமா என்ன? எல்லாருமே சுனா படம் ஆயிர முடியுமாடா? நோ நெல்சன்னா, சப்போஸ் நீ அதை மட்டும் செஞ்சிட்டேன்னு வைய, நீ ஜெயிச்சிட்ட மாறா. ஐயோ என்ன உள்ளவே குமாரே. ஏமா சரி, புலம்புனது போது வீடியோ கண்டென்ட்டுக்கு வருவோம். வழக்கம் போல வந்திருக்க முதல் ரூமர் என்னன்னா, ஜெயிலர் 2ஓட வில்லன் யாருங்கிறது தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. கிடைச்ச தகவல் படி பார்த்தா 2 பேருக்கு டாக் போயிட்டு இருக்காமா. யாருன்னு பார்த்தா, ஒண்ணு நம்ம செம்பன் வினோத் ஜோஸ், நம்ம விக்ரம் படத்துல கூட வருவாரு. நீ ஜேம்ஸ் பாண்ட் தான் கீழ இருக்கு. பட் அவரை சூஸ் பண்ணாங்கன்னா அவரால் தலைவருக்கு ஈக்குவலா வில்லனிசம் காட்ட முடியுமான்னு தெரியல. ஆனா ஆப்ஷன்ல இருக்கிற இன்னொருத்தர்னால முடியும். அவரு தான் அந்த ஒன் அண்ட் ஒன்லி எஸ்.ஜே. சூர்யா சார். என்ன சொல்ற? நினைச்சு பாருங்க, எஸ்.ஜே. சூர்யானா சூப்பர் ஸ்டார்க்கே வில்லன் எப்படி இருக்கும்னு. பட் பில்டப் கொடுத்து மறைக்கிறத விட்டுட்டு மனசுல இருக்கிற உண்மையை சொல்லணும்னா, இமேஜினேஷன்ல ரூத்லெஸ் வில்லனா நினைச்சா பயங்கரமா தான் இருக்கு. பட் ரீசன்ட் மூவிஸ்ல தலைவனோட வில்லனிசம்லாம் பார்த்து என்னையா எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி கத்துறது, மாடுலேஷன் மாத்தி மாத்தி பேசுறதுமாவே இருக்கேன்னு தோணுது. மாட்டிக்கிட்ட பங்கு. சரி, அதை விடுங்க. நீங்க நெல்சனா இருந்திருந்தா ஜெயிலர் 2ல தலைவருக்கு யார வில்லனா போட்டிருப்பீங்கன்னு இவங்க சூஸ் பண்ணிருக்கிற இந்த 2 வில்லன்ஸ்ல யாரோ ஒருத்தங்களையும் சூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்படியே சென்று வருகிறேன். டாடா, பாய் பாய்.